டேய் என்னடா பண்ணுறீங்க? குமாரி ஏன் கழுத்தறதுக்கு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் செய்கிற முட்டாள்தனமான செயல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த சம்பவம் என்னுடைய ஏரியா, நான் இருக்கக்கூடிய ஏரியா அபுஃபா தீராவில் ஜமியா அவ்வளோ குபுஸ் கடைக்கு அந்த பக்கம் ஓப்பன் சைடில் பெலதியா பக்கம் இருக்குது. அந்த பக்கம் நடந்த சம்பவம். ஒரு பனிப்பெண்ணுடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இந்த கொஞ்சம் பேர் 3-4 பேர் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எப்படி ஃபோட்டோ தெரியுமா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இலங்கையைச் சேர்ந்த குமாரி கீழே கத்தியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. உயிரை மாய்த்துக்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு அரபி பையன் ஒரு வீடியோன்னு எடுத்து அந்த வீடியோ எனக்கு டிக்டாக் மூலம் ஷேர் ஆகியிருந்துச்சு. இந்த வீடியோடைய ஓனர் யாருன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியலை. இதை பற்றின தகவல்கள் யாருக்காவது தெரிஞ்சால் அப்டேட் ஒன்று தாங்க. இவங்களை பற்றி யாருக்காவது தெரியுமான்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். بروبلم يا مجنونة. أنت بغرة سريلانكا ما بتصير موت يا مجنونة. ما بتصير موت يا كمان مجنونة. أنت بروبلم. ليه 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 ما في سوي بروبلم. ما في سوي موت يا مجنونة. أنت مجنونة. شو يبغى يسوي موت؟ يبغى يسوي موت. شو سكين يبغى يسوي موت. ليه كماري يبغى يسوي موت كماري؟ ليه ما في بروبلم. ليه كراي مجنونة. حرام كذا موت حرام. شوف سكين هذا يبغى يسوي موت. شوف يبغى يسوي موت. ليه ما في سوي موت بيت؟ ليه كراي ليه كماري ما دو. ليه يسوي كراي. شوف سكين يبغى يسوي موت كماري. يبغى يسوي كذا سكين وهذه يبغى يسوي موت. ليه ஏய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நானும் போய்த்து குபூஸ் கடைக்கு போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்கலாம் அப்படின்னு இறங்குறதுக்கு தயாராகும் போது குரூப்பாக இதுக்கு முன்னாடி அது நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு செகண்டில். அப்போ மேலே உட்காந்துருக்குறாங்க அந்த 2 பேரும். இவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு டேர்ன் பண்ணி அப்படி காட்டும்போது பார்த்தா சரியாக அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி மேலே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கலட்டுற அந்த செகண்ட் எனக்கு புரியுது, நல்லாவே விளங்குது. யூனிஃபார்ம் ஒன்று கலட்டுறது. உடனே இப்படி திருப்பி காட்டுனதுமே அவனுங்க எல்லோரும் ஓடி கிட்டத்தில் காட்டுன்னு அப்படியே சண்டை பிடிச்சி பார்க்குறாங்க. அப்புறமா அந்த நபர் காட்டுறாரு. தயவு செஞ்சு 2 பேருக்கும் சொல்கிறேன், ஆண்களோ சரி பெண்களோ சரி, இந்த வெளிநாடுகளில் உங்களை நிர்வாணப்படுத்திக்காதீங்க. அந்த தப்பை தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், நம்மளுடைய லவ்வர் கேட்குறான், நம்மளுடைய பாசத்தில் கேட்குறான். பாசத்தில் எல்லாம் அவன் கேட்குறது சொல்லி வேலை இல்லை. இருந்தாலும் தயவு செய்து யாருக்கும் உங்களுடைய நிர்வாணத்தை அனுப்பாதீங்க. ஏன்னா அதை வச்சு அவங்க எப்படி இந்த 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 ஃபோட்டோ இந்த வீடியோவிலேயே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டேன் நானே. ஏன்னா பாருங்க, டேய் உன்னைய நம்பி ஒருத்தி அனுப்பியிருக்கா, என்னடா பண்ணிகிட்ருக்குற நீ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இறங்கிட்டு போய் இவனுங்களோட சண்டை பிடிக்கலான்னு பார்த்தா எந்த நாட்டுக்காரு யார் என்ன எதுவுமே தெரியாது. இருந்தாலும் இதை வச்சு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணினா 4 பேர் திருந்துவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். எல்லாருமா கூட்டமாக உட்காந்து உங்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாருக்காவது அனுப்பினீங்கன்னா சில நேரங்களில் அது பெண்களுக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரலாம், ஆண்களுக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரலாம். அதால் அது யாராக இருந்தாலும் சரி, நிர்வாணம் அப்படின்றத இப்போதைக்கு அனுப்பவே தேவையில்லை. நீங்கள் அவங்களுக்கு வேணுமா திருமணம் முடித்த பிறகு நேரடியாக பார்த்துக்கட்டும். கூட போனாலும் செல்ஃபி எடுக்கிறது, ரூமில் இருக்கும்போது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விடயங்களை கூட தவிர்த்துக்கோங்க. அதனாலே
உங்களுடைய லைஃபையே மொத்தமாக தூக்கி சாப்பிட்ற நிலைமைக்கு வரலாம். என்னால் முடிஞ்சது உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறது, முடிந்தால் சிந்திச்சு செயல்படுங்க மக்களே. කොච්චර දෙනෙක් වකුගඩු දී වුණා. සමහර අයට මම කියන